வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி ஓணம் சந்தியா தான் நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம். ரொம்ப எல்லாம் பண்ணலை, சும்மா சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். பருப்பு, முட்டைக்கோஸ் பொரியல், இது ஓலன், கேரளா ஸ்பெஷல் ஓலன், தேங்காய் பால் மட்டும் போட்டு, நீர் பூசணிக்காயும் இந்த மாதிரி தட்டைப்பருப்பும் போட்டு, இது கேரட் பீன்ஸ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், இது பீட்ரூட் பச்சடி, பாசிப்பருப்பு வெல்லம் போட்டு பாயாசம், இது ஒரு ஊறுகாய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், உப்பு பருப்பு சாதம், நெய், இவ்வளோ தான். இன்றைக்கி சாமிக்கு இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணியிருக்கோம். இனிமே தான் எல்லாமே அர்ச்சனை எல்லாம் பண்ணணும். இந்த பூ சொல்லணும், ஒரே நிமிஷம். இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அனுப்பியிருந்தாங்க. அரிநெல்லிக்காய் இலை வச்சு மாலை கட்டினா ரொம்ப நல்லா இருக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா எனக்கு அனுப்பியிருந்தாங்க வீடியோ. அதை பார்த்து தான் இன்றைக்கி நான் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்தது. இப்படி சுருட்டி இந்த பூக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு கோர்த்தோம்னா ரொம்ப அழகாக வந்திருக்குது நமக்கு இன்றைக்கி. இவ்வளோ தாங்க. இன்றைக்கி பூ ரொம்பவும் கிடைக்கல, ஆனால் எல்லா சாமிக்கும் திருப்தியாக மாலை எல்லாமே கட்டிட்டோம். இனிமேல் தான் அர்ச்சனை பண்ணணும். வில்வம் எடுத்து வச்சுருக்கேன், அரளிப்பூ எடுத்து வச்சுருக்கேன். சிவபெருமான் பாருங்கள், இந்த பூ இன்றைக்கி பூத்திருந்தது, அதனால் அதையும் எடுத்து வச்சாச்சுங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம ஓணம்க்கு பண்ணியிருக்கோம். ரொம்ப எல்லோரும் நிறைய பண்ணுவாங்க. நம்மளால் இந்த அளவு திருப்தியாக பண்ண முடியுதுன்ட்டு ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மி பாதம் இருக்குது, இதுக்கு எல்லாமே இன்னும் மல்லிகைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணணும். அப்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம வீட்டில் ஓணத்துக்கு நம்ம இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பூஜை எல்லாம் நிறைவு பெற்றதுங்க. ரொம்ப திருப்தியாக எல்லாமே சாமிக்கு படைச்சிட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து ஓணம் வந்ததுனால நம்ம எல்லாமே ரொம்ப சிறப்பாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கும் இந்த கண்ணா பாப்பா இந்த மாதிரி வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களுக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம கண்ணா பாப்பா எப்பவுமே சூப்பராக இருப்பார். எப்படி பாருங்கள் அழகா. அது மாதிரி நம்ம சிவலிங்கம் சரி, அம்மையப்பனும் சரி, ரொம்ப சூப்பராக இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருக்குது. நமக்கு எல்லாமே இன்றைக்கி பூவெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே கிடைச்சது. அதனால் நம்மளும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி பூஜை நிறைவு பெறுது. எல்லாருக்கும் ஹேப்பி ஓணம். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.